அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ சஷ்டியன் யூடியூப் பக்கத்திற்கு அனைவரையும் வரவேற்கிறேன். இந்த பதிவில் பார்த்தோம் அப்படின்னா, வரக்கூடிய மார்ச் மாதம் 6ஆம் தேதி காலையில் 8 மணிக்கு மேலே நம்மளுடைய சனீஸ்வர பகவான் பார்த்தோம் அப்படின்னா கும்பராசியிலிருந்து காலபுருஷ தத்துவத்தின் 12வது வீடான மீனராசிக்கு பெயர்ச்சியாகிறார். அதாவது 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பயிற்சியாகக்கூடிய நம்மளுடைய சனி பகவான் இந்த வருடம் பயிற்சியாகிறார். 2028 வரை அவர் மீனத்திலே இருந்து அருள்பாலிக்க இருக்கின்றார். இந்த சனி பார்த்தோம் அப்படின்னா மந்தகாரகன் அப்படிங்கிறது. எல்லா கிரகத்தை விடையும் மெல்லமாக 2.5 ஆண்டுகள் சுற்றி வருவார். என்ன, ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு போகிறதுக்கு 2.5 ஆண்டுகள் ஆகும். அது மட்டும் இல்லாமல் மொத்தமாக இந்த காலபுருஷ ராசியை சுற்றி வரத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா 30 ஆண்டு காலம் எடுத்துக்கொள்வார். அதனால தான் மந்தகாரகன் அப்படின்னு நம்மளுடைய சனீஸ்வரருக்கு ஒரு பெயர் உண்டு. அது மட்டும் இல்லாமல் கர்மகாரகன் அப்படின்னு இன்னொரு பெயர் இருக்கிறது. ஆயுள்காரகன் அப்படின்னும் சொல்லுவாங்க. நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் செய்திருக்கக்கூடிய பாவங்கள் அனைத்தையும் தக்க நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா அதற்கு உண்டான அந்த வினைகளை இவர் பெயர்ச்சியின் போது வழங்குவார் என்பது ஐதீகம். அதனால தான் நாம் எந்த கிரகத்துக்கு பயப்படுறோமோ இல்லையோ, என்ன, அந்த சனீஸ்வரருக்கு நாம் பயந்தாகணும். அதனால் இந்த சனீஸ்வர பகவானை பற்றியும் இந்த சனி பெயர்ச்சியினுடைய பலன்களை நாம் இந்த ஸ்ரீ சஷ்டியன் பக்கத்தின் வாயிலாக உங்களுக்கு கூற உள்ளோம். முதலாவதாக மேசராசி அன்பர்கள். மேசராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய சனீஸ்வர பகவான் 11ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்திற்கு இடமான அயனபோகஸ்தானத்திற்கு வராரு. இதன் மூலம் பார்த்தோம் அப்படின்னா இந்த மேசராசி அன்பர்களுக்கெல்லாம் 7.5 சனியானது என்ன, முதல் 2.5 ஆண்டுகள் பார்த்தோம் அப்படின்னா குடும்பச்சனி அப்படிங்கிறது, அதற்கடுத்து ஜென்மச்சனிங்கிறது, அதற்கடுத்து பாதச்சனி அப்படிங்கிறது. என்ன, இந்த 7.5 ஆண்டுகளில் முதல் 2.5 ஆண்டுகள் இந்த 2028 வரை பார்த்தோம் அப்படின்னா 7.5 சனியில் முதல் 2.5 ஆண்டுகள் என்ன குடும்பச்சனியாக உங்களுக்கு நம்மளுடைய சனீஸ்வர பகவான் வராரு. அனைத்து விஷயங்கள்லையுமே நீங்கள் மிக மிக என்ன ரொம்பவுமே கவனமாக இருக்கணும். சார், எல்லாருமே இதைத்தான் சொல்கிறீங்க, கடந்த ஒரு வருடமாகவே எங்களுக்கு ரொம்ப பாதிப்பாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. என்ன பண்ணுறது, இப்போ தான் இந்த வாக்கியப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த பயிற்சி ஆகிறதுனால நம்மளுக்கு இந்த பாதிப்பு இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். என்ன, அதனால் முடிந்த அன்பர்கள் என்ன இருக்கக்கூடிய வேலையில் அப்படியே அமைதியாக பொறுமையாக இருங்க. அடுத்த வேலை தேடுறோம் அப்படின்னு இந்த வேலையை விட்டுட்டு போயோ என்ன நாம் தேவையில்லாத அந்த துன்பங்களை அனுபவிக்க வேண்டியது இருக்கும். அதனால் முடிந்தளவு நாம் இருக்கக்கூடிய வேலையை பாதுகாத்து கொள்ளணும். அது மட்டும் இல்லாமல் புது புது முயற்சிகளில் இறங்குறதுக்கு முன்னாடி நல்ல ஆலோசனை செய்துட்டோ இல்லை ஆராய்ச்சிகள் ரிசர்ச் பண்ணிட்டோ நாம் இறங்குறது நல்லதாக இருக்கும். சரிங்களா? இந்த 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் விரயச்சனியாகவும் உங்களுக்கு இருக்கிறதுனால நிறையா விஷயங்களில் பணத்தை ஏமாறுவதற்கு வாய்ப்புகள்லாம் இருக்குது. யாரையும் நம்பி கடன் கொடுக்கறது, என்ன கடன் வாங்குறது, இதெல்லாம் நாம் தவிர்க்கணும். முக்கியமாக ஸ்கேம் சம்மந்தமான விஷயங்கள்லாம் மாற்றுறதற்கு நிறையா வாய்ப்புகள்லாம் இந்த மேசராசிக்காரங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வேலை இடங்களாக இருக்கட்டும், குடும்பங்களாக இருக்கட்டும், வீண் விவாதங்கள், என்ன வீண் ஆரோக்கிய செலவுகள், என்ன உங்களுடைய, ஏன்னா சனி பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய ராசியில் 12ஆம் இடத்துல அமர்ந்து உங்களுடைய ராசிக்கு 2, 6, 9 இடங்களை பார்ப்பதனால முக்கியமாக அப்பாவினுடைய உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் பார்த்துக்கணும். உங்களுக்குமே பார்த்தோம் அப்படின்னா ஆரோக்கிய பிரச்சனைகள், ஆரோக்கிய செலவுகள்லாம் வீண் அலைச்சல்கள் மூலியமாக ஏற்படும். அஜீரண கோளாறெல்லாம் ஏற்படும். ஏற்கனவே ஏதேனும் நோய்கள் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா, முக்கியமாக நரம்பு சம்மந்தமான நோய்கள், இரத்த சம்மந்தமான நோய்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் பாதுகாத்து வரணும். அதற்கடுத்து குடும்பங்களில் வீண் விவாதங்களை தவிர்க்கணும். கணவன் மனைவிக்குள்ளாக அடிக்கடி சண்டைகள் மறையும். மனைவியினுடைய உடல் ஆரோக்கியம், கணவனுடைய உடல் நீங்கள் மேசராசியாக இருந்தீங்கன்னா உங்களுடைய பார்ட்னர், என்ன கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் பார்த்து கவனமாக இருக்கணும். பிள்ளைங்க படிப்பில் கொஞ்சம்
மந்தமாக இருப்பாங்க இந்த காலகட்டத்தில். அவங்களுக்கும் வேலை வாய்ப்புகள் இதெல்லாம் வந்து நிறையா பிரச்சனைகள்லாம் இருக்கும். முடிந்தளவு அதெல்லாம் வந்து எப்படி நம்ம சரி செய்கிறது அப்படின்னு ஒரு ஆலோசனை செய்து பண்ணுறது சிறப்பாக இருக்கும். புது புது தொழில்கள் வந்து தொடங்குறவங்க நல்லா கவனமாக ரிசர்ச் பண்ணி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரிசர்ச் பண்ணி ஆரம்பிக்கிறது சிறப்பாக இருக்கும். ஷேர் மார்க்கெட் இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க ஒரு 100% நம்மளுக்கு நம்பிக்கை வந்த பிறகு அதில் இன்வெஸ்ட்மெண்ட் செய்கிறது நம்மளுக்கு சிறப்பாக இருக்கும். தேவையற்ற வீண் விவாதங்கள் நண்பர்களிடத்தில் இருக்கட்டும், வியாபாரங்களில், தொழிலில் இதெல்லாம் வந்து தவிர்க்கிறது நல்லதாக இருக்கும். 2ஆம் இடத்துல சனி பார்வை படுறதுனால உங்களுடைய வாக்கில் என்ன கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதனால் வீண் விவாதங்களை முற்றிலுமாக தவிர்த்துடணும். சரிங்களா? அதற்கு அடுத்ததாக இந்த 7.5 சனினாலே எல்லாருமே நெகட்டிவாக சொல்லிகிட்டு இருப்பாங்க. என்ன அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும். என்ன அதையும் தாண்டி நம்ம எல்லா விஷயத்துலையும் கரெக்டாக சரியாக பண்ணணும் அப்படின்னா அது எந்த ஒரு பாதிப்பையுமே நம்மளுடைய சனி பகவான் கொடுக்க மாட்டார். என்ன அதனால் முடிந்தளவு தான தர்மங்கள் பண்ணுங்கள். என்ன வீடு வாகனங்கள் இதெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பை சனி பகவான் தாராளமாக கொடுப்பார். திடீர் அதிர்ஷ்டங்கள்லாம் நம்பி ஏமாற வேணாம். என்ன அதனால தான் ஸ்கேமில் மாட்டுவீங்க அப்படின்னு வான் பண்ணுறோம். அதனால் நிறையா விஷயங்களில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆனால் நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடைபெறும். இந்த 7.5 பார்த்தோம் அப்படின்னா நிறைய அன்பர்களுக்கு திருமண யோகமெல்லாம் அமையப்பெறும். வீடு வாகனங்கள் வாங்குவீங்க. குழந்தை பேரும் இந்த 7.5 உண்டாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதற்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா முடிந்த அன்பர்கள் சனிக்கிழமைகளில் தயிர் சாதம் என்ன தானம் வழங்குங்க. சனீஸ்வரர் வழிபாடு பண்ணுங்க. ஏழை எளியோர்களுக்கு தானம் செய்து வர சனியினுடைய அருளால் உங்களுக்கு எல்லாமே நன்மையாக அமையப்பெறும். மேசராசி என்பர்கள் கவலைப்படாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு சனி பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத காணவிருக்கிறோம். 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் இருந்த சனி பகவான் 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்கு செல்கிறார். அதாவது இத்தனை நாட்கள் தொழில் வியாபாரங்களில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு முடக்கம், என்ன வரவேண்டிய பணம் என்ன வரவு இதெல்லாம் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். உங்களுடைய அந்த வியாபாரங்கள்லாம் வர மாதிரி இருக்கும், ஆனால் வராது. என்ன அதே மாதிரி வேலை செய்பவர்களும் பார்த்தோம் அப்படின்னா வேலைகள் வர மாதிரி இருக்கும், அதாவது கொஞ்சம் தள்ளி போகும். அதே மாதிரி போனஸ் இது சம்மந்தமான விஷயங்கள்லாம் நிறையா பிரச்சனைகள் இருக்கும். இடமாற்றங்கள் இதெல்லாம் கிடைக்காம இருக்கும். அந்த பிரச்சனையெல்லாம் இந்த வருடம் உங்களுக்கு தீர்ந்து என்ன வரக்கூடிய பணங்கள் அனைத்தும் வர இருக்குது. என்ன போனஸ்லாம் கிடைக்க பெறும். சம்பள உயர்வு என்ன பணி உயர்வு இதெல்லாம் வந்து நல்லபடியாக இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் வந்து ஒரு புதுமையாக இருக்கும் உங்களுக்கு. என்ன அந்த 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் வரார் என்ன சனி, அதனால் ஒரு புதுமையாக இருக்கும். ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த பண சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சனீஸ்வர பகவான் வந்து தீர்ப்பார். என்ன நீங்களே வந்து அடுத்தடுத்து சேமிப்பை வந்து ஆரம்பிப்பீங்க. என்ன அதனால தான் லாபஸ்தானத்துக்கு சனி வரும் பொழுது கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா என்ன நல்லபடியாக அவர் உங்களுக்கு கடனே இல்லாமல் கூட பண்ணிட்டு போயிடுவார் சனி பகவான். அதனால் பணம் வருதே அப்படின்னு ரொம்ப ஆடம்பரமாக இருக்காமல் செலவை குறைத்து என்ன கொஞ்சம் சேமிப்பை வந்து அதிகரிக்கும் பொழுது உங்களுக்கு சாதகமான ஒரு நிலையானது ஏற்படும். சனி வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு 1, 5, 8ஆம் இடங்களை வந்து பார்க்கிறார். என்ன பொதுவாக உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. அது மட்டும் இல்லாமல் நிறையா விஷயங்களில் ஒரு முடிவு எடுக்கும் பொழுது யோசித்து சிந்தித்து எடுக்கிறது நல்லதாக இருக்கும். ஆரோக்கியங்களை கொஞ்சம் பார்த்து கவனமாக இருக்கணும். கணவன் மனைவிக்குள்ளாக பார்த்தோம் அப்படின்னா உங்களால் தான் சண்டை வரும். என்ன அவங்க அமைதியாக தான் இருப்பாங்க, நீங்கள் தான் வந்து அதிகமாக சண்டை போடுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி உங்களுடைய பார்ட்னர்ஸோட உடல் ஆரோக்கியங்களை கொஞ்சம் பார்த்துக்கணும். கணவன் இருந்தீங்கன்னா மனைவிக்கு, மனைவியாக இருந்தீங்கன்னா கணவனுக்கும் இந்த ரிஷபராசிக்காரவங்க கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வீடு வேலை சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் அலைவீங்க. என்ன அதே மாதிரி வீடு ரினோவேஷன் செய்கிறது இதெல்லாம் நல்லபடியாக நடக்கும். வீடு வாங்கக்கூடிய அமைப்பும் இந்த காலகட்டத்தில் ரிஷபராசிக்கு இருக்குது. பேங்க் லோன் நீண்ட நாட்களாக நீங்கள் அப்ரூவ்காண்டி வெயிட் பண்ணியிருப்பீங்க, அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமான ஒரு நிலைக்கு வரும். 5ஆம் இடத்தை சனி பார்ப்பதனால பூர்வ புண்ணிய சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் என்னென்னா இழுபறியாகவே இன்னும் கொஞ்சம் நாட்கள் தொடரும். என்ன உங்களுக்கு சாதகமான நிலை ஏற்படுவதற்கு சற்று தாமதமாகும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஏற்கனவே சொத்து பிரச்சனை இருந்துச்சுன்னா அதெல்லாம் கொஞ்சம் பாதிப்பு அதிகரிக்கும். ஆயுள்காரகன் பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்கிறார். என்ன அப்படி இருக்கும் பொழுது
கொஞ்சம் இரவு நேர பயணங்கள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதாக இருக்கும். ஏதேனும் சின்ன சின்னதாக அடிபடக்கூடிய வாய்ப்புகள், என்ன ஸ்லிப் ஆகி கீழே விழக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் வந்து ரிஷபராசிக்கு இருக்குது. அதனால் வாகனம் ஓட்டும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். பிள்ளைங்க வந்து உங்களுடைய பேச்சை நல்லபடியாக கேட்பாங்க, நல்லா படிப்பாங்க. என்ன மென்மேலும் அவங்களுக்கு வேலை சம்மந்தமான விஷயங்களில் வேலை வாய்ப்புகள்லாம் கிடைக்கப்பெறும். 11ஆம் இடம் வந்தாலே நம்மளுடைய சனி பகவான் திருமண யோகத்தையும் கொடுப்பார். என்ன புதுசு புதுசாக வீடு வாகனங்கள் எல்லாமே வாங்கக்கூடிய அமைப்பெல்லாம் உங்களுக்கு வந்து நல்லபடியாக கொடுப்பார். முக்கியமாக அந்த 11ஆம் இடத்துல வந்திருக்கக்கூடிய சனி வந்து சேமிப்பை அதிகப்படுத்துறதுனால முடிந்தளவு ஷேர் மார்க்கெட், என்ன மியூச்சுவல் ஃபண்ட் இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து செய்யுங்க. கோல்டு சம்மந்தமான விஷயங்களையும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து செய்வீங்க. அதனால் கவலைப்படாமல் சனீஸ்வரரை நம்புங்க, எல்லாமே நல்லபடியாக அமையும். முடிந்தளவு மகாவிஷ்ணு வழிபாடு, என்ன புதன்கிழமைகளில் பண்ணிட்டு வாங்க, இல்லை சனிக்கிழமைகளில் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு நல்லபடியாக லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி நல்ல வழியை காட்டுவார்னு கேட்டுக்கொண்டு நன்றி தெரிவித்துக் கொண்டு ரிஷபராசிக்கு நல்லதாக அமைய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். மிதுனராசி அன்பர்களின் 2026ஆம் ஆண்டு சனி பெயர்ச்சி பலன்களை காணவிருக்கிறோம். மார்ச் மாதம் 6ஆம் தேதி மாறக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திலிருந்து 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்திற்கு பெயர்ச்சி ஆகிறார். என்ன இதனால் வரைக்கும் நல்லா போயிட்டு இருந்த வேலை வாய்ப்புகள், என்ன இதெல்லாம் கொஞ்சம் மந்தமாகக்கூடிய நிலைகள் ஏற்படும். என்ன தொழில் வியாபாரங்கள் இதெல்லாம் வந்து விருத்தி அடையும், கவலைப்படாதீங்க. இருந்தாலும் அதில் ஏதோ ஒரு சுணக்கம், ஏதோ ஒரு மந்த நிலையானது ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதனால் முடிந்தளவு நீங்கள் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கணும். இந்த மிதுனராசிக்காரங்க முக்கியமாக சுறுசுறுப்பாக இருக்கும் பொழுது அந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி நல்லபடியாக உங்களுக்கு சாதகமான நிலை, பண வரவுதெல்லாம் ஏற்படும். என்ன ஏதோ ஒரு விஷயத்தில் முடக்குதல் அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கவனமாக இருக்கணும் இந்த மிதுனராசி அன்பர்கள். பண விஷயத்தில் யாரையும் நம்பி ஏமாற வேணாம். சனி பகவானுடைய பார்வை பார்த்தோம் அப்படின்னா 4, 7, 12ஆம் இடங்களை பார்க்கறதுனால அம்மாவினுடைய உடல் ஆரோக்கியங்கள் நீங்கள் மிக மிக கவனமாக இருக்கணும். அதன் மூலயமா பண விரயங்கள் உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளாக சின்ன சின்னதாக மன வருத்தங்கள் என்ன வந்து மறையும். அந்த மன வருத்தமே என்ன டைவர்ஸ் அளவுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதனால் மிதுனராசிக்காரங்க கொஞ்சம் ஒரு 2.5 வருஷத்துக்கு அமைதியாக, என்ன யார் என்ன சொன்னாலும் எரும மாடு மேலே மழை பெஞ்ச மாதிரி நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத கேட்டுக்கொள்கிறேன். என்ன இருந்தாலும் உங்களுக்கு கோபம் எல்லாம் வரும், கொஞ்சம் அனுசரித்து போகிறது உங்களுக்கு சாதகமான ஒரு நிலையை தரும். நான் 7ஆம் இடம் பார்வையை பார்க்குறதுனால வீட்டில் மனைவி இல்லை கணவன் கிட்ட அதிகமாக கோவப்படக்கூடிய நிலைகள்லாம் ஏற்படும். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கவனமாக நீங்கள் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் 12ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறாரு. கொஞ்சம் பண விஷயத்தில் கவனமாக இருங்க. என்ன பணம் வந்து பார்த்தோம் அப்படின்னா முடிந்தளவு புண்ணிய ஸ்தலங்கள் தரிசனங்கள் செய்யுங்க. என்ன எங்கேயாவது வெளியில் போனோம்ப்பா, எனக்கு வீட்டில் இருக்க முடியலை அப்படிங்கிற சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா மிதுன ராசிக்காரங்க எங்கேயாவது கோவிலுக்கு போயிருங்க தயவு செய்து. என்ன அருகில் இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற ஆலயங்களுக்கோ, இல்லை அப்படின்னா வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கோ, இல்லைனா பணத்தை நான் செலவு பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறவங்க நல்லா செலவு பண்ணி காசிக்கோ ராமேஸ்வரத்துக்கோ என்ன இப்படி சுற்றுலா, என்ன ஆன்மீக சுற்றுலா வந்து போயிருங்க. மற்ற விஷயத்தில் நீங்கள் போனீங்கன்னா உங்களுடைய உடல் பிரச்சனைகள், ஆரோக்கிய பிரச்சனைகள் தான் அதிகமாக இருக்கும். சரிங்களா? ஆன்மீக சுற்றுலா செல்வது இந்த மிதுன ராசிக்கு இந்த சனி பயிற்சி என்ன நன்மையை தரும். அதற்கடுத்து வீட்டில் பிள்ளைங்கள்கிட்ட கொஞ்சம் மன வருத்தங்கள் வரும். உங்களுடைய பேச்சை வந்து கேட்குறதுல கொஞ்சம் சிரமங்கள்லாம் ஏற்படும். அதெல்லாம் கொஞ்சம் நாளில் சரியாயிரும், கவலைப்படாதீங்க. அதற்கு பிறகு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க, என்னடா இது ஏன் பிள்ளையா ஏன் பேச்சு கேட்குறான் அப்படிங்கிற மாதிரி நிறையா நீங்கள் வந்து ஆச்சரியப்படுறதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்குது. புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு, என்ன நீங்கள் விருப்பப்பட்ட வாகனத்தை வாங்குறது கொஞ்சம் சிரமங்கள் ஏற்படலாம். இருந்தாலும் புதிய வாகனங்கள், புதிய வீடு, என்ன இதெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பெல்லாம் அந்த காலகட்டத்தில் வரும், கவலைப்படாதீங்க. இருந்தாலும் எந்த ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடியும் பெரியவங்க ஆலோசனைகள் கேட்டு எடுக்கிறது சிறப்பாக இருக்கும். முக்கியமாக அந்த கவர்மெண்ட் மூலியமாக வரக்கூடிய பணங்கள் இல்லை அப்படின்னா லோன் சம்மந்தமான விஷயங்கள் சற்று தாமதமாகி அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன 2வது அட்டம்ப்டில் அதெல்லாம் வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வேலை பளு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். என்ன நம்ம முன்ன வேலை பார்க்குறத விட கொஞ்சம் சற்று அதிகமாக வேலை பார்க்கணும் 10ஆம் இடத்துல சனி இருக்கும் பொழுது. அதனால் அதெல்லாம் உங்களுக்கு சாதகமான ஒரு நிலையை ஏற்படுத்தும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்லபடியாக நீங்கள் சுறுசுறுப்போடு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும். மிதுனராசிக்காரங்க உங்களை வந்து ஒரு முடக்குதலுக்கு ஆளாக்கும். அதெல்லாம் நீங்கள் விட்டு நல்லபடியாக சுறுசுறுப்பாக வெளியில் வந்து நீங்கள் அந்த சனியினுடைய தாக்கத்தை வந்து நீங்களாகவே குறைப்பீங்க. நான் முடிந்தளவு
சனிக்கிழமையில் தான தர்மங்கள் பண்ணுங்கள். காக்காய்க்கு வந்து சோறு வைத்து வழிபாடு பண்ணிட்டு வாங்க. ஒரு சனிக்கிழமையும் என்ன சாதத்தில் கொஞ்சம் தயிரும் எள்ளும் ஊற்றி இன்னும் நல்லா பிசைஞ்சு நம்மளுடைய சனீஸ்வரருக்கு வச்சுட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு 10 ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் வழங்கிட்டு வாங்க. உங்களுக்கு எல்லாமே சாதகமான நிலையை தரும். சனீஸ்வரர் வழிபாடு செய்யுங்க. மிதுனராசி என்பவர்களுக்கு நல்ல சாதகமான நிலையானது சனி பயிற்சி வந்து தரும். நன்றி, வணக்கம். கடகராசி என்பர்களின் 2026ஆம் ஆண்டு சனி பயிற்சி பலன்களை காணவிருக்கிறோம். கடகராசி என்பர்களுக்கு மார்ச் மாதம் 6ஆம் தேதி நிகழக்கூடிய சனி பயிற்சியிலே சனி பகவான் 8ஆம் இடமான கண்டஸ்தானத்திலிருந்து 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திற்கு செல்கிறார். முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா அப்பாவினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த கடகராசி என்பர்கள். அது மட்டும் இல்லாமல் இத்தனை நாட்களாக நீங்கள் என்ன ஏதேனும் நோய் என்ன இதெல்லாம் அவதிப்பட்டு வந்திருப்பீங்க. ரெகுலராக மருந்து எடுத்துகிட்டு வந்திருப்பீங்க. அதில் இருந்தெல்லாம் கொஞ்சம் சுமூகமான என்ன அந்த ஆரோக்கிய செலவெல்லாம் குறைந்து உங்களுடைய உடல் ஆரோக்கியமானது மேம்படும். உங்களுடைய மனைவி உங்களுக்கும் இருந்துட்டு வந்த பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி அவங்களே வந்து கணவனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் என்ன அவங்களே வந்து உங்களை வந்து அனுசரித்து ஒத்து போகிறதுக்கு நிறையா வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதற்கடுத்து இத்தனை நாட்களாக இருந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்றதுக்கு இந்த நம்மளுடைய குடும்பத்தில் இத்தனை நாளாக இருந்துட்டு வந்த பிரச்சனையெல்லாம் நல்லபடியாக தீர்ந்து உங்களுக்கு சாதகமான நிலையெல்லாம் ஏற்படும். சொந்த வீடு வாகனங்கள் இதெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்லபடியாக இருக்குது. அதெல்லாம் நீங்கள் முயற்சி செஞ்சீங்கன்னா பேங்க் லோனும் சீக்கிரமாகவே அப்ரூவல் ஆகி நீங்கள் இதெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. முக்கியமாக ஏற்கனவே பிரச்சனைகள் இருந்துட்டு வந்த ஏதேனும் சொத்து பிரச்சனையில் இருக்கக்கூடிய நிலங்கள் கூட உங்களுக்கு சாதகமான நிலைகள் ஏற்பட்டு உங்களிடம் வந்து சேர்வதற்கான நிறையா வாய்ப்புகள்லாம் அந்த காலகட்டத்தில் இருக்குது. புது வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். நிறையா வாய்ப்புகள்லாம் இருக்குது. சனி கடகராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா 11, 3, 6ஆம் இடங்களை பார்க்கிறார். ஏன்னா பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தொழில் வியாபாரம் செய்கிறவங்க கொஞ்சம் பண விஷயத்தை நீங்களே கொஞ்சம் கவனிச்சிட்டிங்கன்னா நல்லதாக இருக்கும். அடுத்தவங்களை நம்பியோ இல்லை வேலை செய்பவர்களை நம்பியோ நாம் விடுறது கொஞ்சம் அவங்க ஏமாத்துறதுக்கு நிறைய வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதனால் கடகராசி கொஞ்சம் பண விஷயத்தில் கரெக்டாக நேர்மையாக இருங்க, நல்லதாகவே இருக்கும். 3ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய சனி பகவானால் பார்த்தோம் அப்படின்னா சகோதர சகோதரிகளுக்குள்ளாக சின்ன சின்னதாக சண்டைகள் சச்சரவுகள் அண்ணன் தம்பிலாம் இருந்தாங்கன்னா என்ன கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் வரும். கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் பண பிரச்சனைகள் வருவதற்கும் வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருக்கணும். உடல் ஆரோக்கியம் என்ன நல்லபடியாக இருக்கும். இருந்தாலும் அஜீரண கோளாறு என்ன அது மாதிரி அப்பப்போ சளி காய்ச்சல் இதெல்லாம் வந்துட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது சம்மந்தமாக கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் பார்த்துக்கணும். ஜாமீன் கையெழுத்தோ என்ன அடுத்தவங்களுக்கு வந்து வேறு எதற்காண்டி கையெழுத்தோ இதெல்லாம் வந்து நீங்கள் போடுறத தவிர்த்துருங்க. அது உங்களுக்கு சாதகமான நிலையை தராது. மாணவர்கள் வந்து நல்லபடியாக படிப்பில் வந்து இந்த காலகட்டத்தில் முன்னேறுவாங்க. என்ன வருஷ கடைசியில் அந்த ராகுகேது பயிற்சி வரும். அது வரைக்குமே உங்களுக்கு ஒரு சாதகமான நிலையானது இந்த கடகராசிக்கு ஏற்பட்டிருக்கு. அதனால் அனைவருக்குமே முடிந்த அளவு கடகராசி அன்பர்கள் மகாவிஷ்ணு வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடை சனிக்கிழமையில் செஞ்சுட்டு வாங்க. உங்களுக்கு ஒரு சாதகமான நிலையானது ஏற்படும். இந்த சனி பயிற்சி நல்லதாக அமைய பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சிம்மராசி அன்பர்களின் 2026ஆம் ஆண்டு சனி பயிற்சி பலன்களை காணவிருக்கிறோம். மார்ச் 6ஆம் தேதி மாறக்கூடிய சனி பகவான் உங்களுடைய சிம்மராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா 7ஆம் இடமான கலத்திரஸ்தானத்திலிருந்து 8ஆம் இடமாக அஷ்டமச்சனியாக உங்களுக்கு வந்து வரார். என்ன ஏற்கனவே நம்மளுடைய சூரிய பகவானுக்கும் சனி பகவானுக்கும் என்ன அப்பா புள்ள சண்டை இருக்குது. என்ன அதுபோல் இந்த ஏற்கனவே அவங்க 2 பேருக்கும் ஆகாது அப்படிம்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அஷ்டமம் 8ஆம் இடத்துல அந்த சனி பகவான் வரும் பொழுது மொத்தமாக ஒரு 5 ராசிகள் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிம்பாங்க. என்ன 7.5 சனியினால் 3 ராசிகள் பாதிக்கப்படுவாங்க. சனி எங்கே இருக்கிறாரோ அது முன்னே இருக்கிற ராசி பின்ன இருக்கிற ராசி. அர்த்தாஷ்டம சனி 4ஆம் இடம், அஷ்டமச்சனி 8ஆம் இடம். இந்த ராசிக்காரர்கள்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு நாம் ஜாதகத்தில் பொதுவாக சொல்கிறது உண்டு.
மேலும் இந்த சிம்ம ராசிக்காரங்க சூரியனுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறவங்க இன்னமும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். காலையில் எழுந்து நீங்கள் மறக்காமல் ஒரு நாளும் என்ன இந்த சூரிய நமஸ்காரம் அப்படின்னு தெரிஞ்சவங்க அதை செய்யுங்க. இல்லைன்னா சூரியனுடைய ஆதித்ய ஹிருதயம் அப்படிங்கிற இன்னும் ஒரு மந்திரம் இருக்குது. அது வந்து நீங்கள் யூடியூப்பில் தட்டினீங்க அப்படின்னா அதில் வரும். இல்லைனா நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேயே அதை கொடுக்குறோம். நீங்கள் நல்லபடியாக அதை தினமும் காதால் கேட்டுட்டு வாங்க. முடிந்தவங்க படிங்க, இல்லை காதால் கேட்டுட்டு வாங்க. சூரியனுடைய பலம் பெருகுனுச்சுனால வேறு எந்த கிரகத்தினுடைய ஆதிக்கமோ தாக்கமோ உங்களுக்கு வந்து இருக்காது அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திரம். அதற்கடுத்து வருவோம். நம்ம இந்த அஷ்டமத்தில் வரக்கூடிய சனி பகவானால் கொஞ்சம் எல்லா முயற்சிகள்லையும் ஒரு தடங்கல்கள் ஏற்படும். புது விஷயங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி என்ன நம்ம ஆலோசனை செய்யணும். இல்லைன்னா அதை தவிர்க்கிறது நல்லது. என்ன இரவு நேர பயணங்களை முற்றிலுமாக தவிர்த்துருங்க. தனியாக வாகனம் ஓட்டி செல்லணும் அப்படிங்கிற சூழ்நிலைலாம் வந்துச்சுன்னா அதெல்லாம் தவிர்த்துருங்க. வேலையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பளு வேலை சம்மந்தமாக அதிகமான அலைச்சல்கள் ஏற்படும். சம்பள உயர்வு நீண்ட நாளாக கேட்டிருப்பீங்க, அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் தடங்களாகி போகிறதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்கும். இப்போ ஏற்கனவே கேது பகவான் உங்களுடைய ராசியில் வந்து இருக்கார். ஏன்னா அதுவும் வந்து உங்களுக்கு ஒரு சாதகமற்ற நிலையை தான் கொடுத்து கொண்டு இருக்கிறது. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா அம்மாவினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த சனி பகவான் பார்த்தோம் அப்படின்னா 2, 5, 10ஆம் இடங்களை பார்க்கிறார். என்ன வாக்குஸ்தானத்தை பார்ப்பதனால முடிந்தளவு நீங்கள் வீண் விவாதங்கள், வீண் சர்ச்சை பேச்சு, அடுத்தவங்களை பற்றி விமர்சனம் பண்ணுறது, என்ன ரகசியங்களை கூறுவது, இதெல்லாம் வந்து முக்கியமாக நீங்கள் தவிர்த்துடணும். அடுத்தவங்கள்ட்ட சொல்கிறதோ அடுத்தவங்கள்ட்ட பேசுகிறதோ முடிஞ்சால் அமைதியாக என்ன முடிஞ்சால் வந்து தினமும் மௌன விரதமும் நீங்கள் இருந்துட்டு வர்றது சிறப்பாகவே இருக்கும் இந்த சிம்ம ராசிக்கு. அதற்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் பார்க்கிறார். என்ன 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தையும் பார்க்கிறார். வேலையில் கொடுத்த காசு என்ன நீங்கள் ஒருத்தரை நம்பி ஒரு வேலை செஞ்சுருப்பீங்க, இல்லைனா இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது பண்ணியிருப்பீங்க, அதெல்லாம் கூட நீங்கள் கவனமாக பார்த்துக்கிட்டே இருக்கணும். பணம் வந்து கடன் கொடுக்கறத முடிந்தளவு தவிர்த்துருங்க. கடன் வாங்குறதையும் தவிர்த்துருங்க. நிறையா நேரங்களில் பணத்தை அடுத்தவங்க ஏமாத்துகிற விஷயங்களில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஏமாற்றுவாங்க உங்களை. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கவனமாக இருங்க. கணவன் மனைவிக்குள்ளாக சின்ன சின்னதாக மன வருத்தங்கள் பிரச்சனைகள் வந்து மறையும். நீங்கள் முடிந்தளவு அன்னதானம் வழங்கிட்டு வாங்க. என்ன சனிக்கிழமைகளில் புதன்கிழமைகளில் அன்னதானம் வழங்கிட்டு வாங்க, இல்லை ஞாயிற்றுக்கிழமையே கூட அன்னதானங்கள் வழங்கிட்டு வாங்க. ஏழை எளியோர்களுக்கு முக்கியமாக சைவ உணவு என்ன அது மட்டும் இல்லாமல் தயிர் சாதம் வழங்குவது சிறப்பு. எல்லாம் யாரும் தயிர் சாதம்லாம் அதிகமாக சாப்பிட்றதில்ல. என்ன அதனால் சைவ உணவாக என்ன வாங்கி கொடுத்து நீங்கள் நல்லபடியாக அன்னதானங்கள் வழங்கிட்டு வாங்க. நல்லதே நடக்கும். சனிக்கிழமையில் சனீஸ்வர வழிபாடு, மகாவிஷ்ணு வழிபாடெலாம் பண்ணிட்டு வர்றது உங்களுக்கு இந்த சனி பயிற்சியை நல்லதாக மாற்றித்தரும். நன்றி, வணக்கம். கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 6ஆம் தேதி மாறக்கூடிய சனி பகவான் சனி பயிற்சியில் பார்த்தோம் அப்படின்னா சனி பகவான் 6ஆம் இடமான ரோகஸ்தானத்திலிருந்து 7ஆம் இடமான கலத்திரஸ்தானத்திற்கு செல்கிறார். முடிந்தளவு இந்த கன்னிராசி என்பர்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவியாக இருக்கலாம், அவங்கள்ட்ட கொஞ்சம் அனுசரித்து அமைதியாக போக பாருங்கள். 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஒரு பிரிவினையை ஏற்படுத்துறதுக்கு உங்களுக்கும் உங்களுடைய கணவன் மனைவிக்கும் கொஞ்சம் பிரிவினையை உண்டாக்குறதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் சற்று பார்த்து கவனமாக இருக்க வேண்டும். எடுத்த காரியங்களில் இந்த காலகட்டத்தில் ஒரு முன்னேற்றமானது கிடைக்கப்பெறும். ஏற்கனவே நீண்ட நாட்களாக பார்த்தோம் அப்படின்னா நிறையா பிரச்சனைகள், என்ன வேலை பளு அதிகமாக இருந்திருக்கும். உங்களுடைய மேலதிகாரிக்கும் சேர்த்து நீங்கள் தான் வந்து வேலை பார்ப்பீங்க. ஏன்னா இப்படியெல்லாம் இருந்திருக்கும் பொழுது அதற்கு உண்டான ஊதியமும் உங்களுக்கு சரியான வகையில் கிடைத்திருக்காது. அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வருட இறுதிக்குள்ளாக கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கி உங்களுக்கு வந்து ஒரு பண வரவானது அதிகரிக்கும். வேலை பளுவும் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். சரிங்களா? நீண்ட நாட்களாக நீங்கள் வீடு கட்டணும், என்ன கார் வாங்கணும், வாகனங்கள் வாங்கணும், மாற்றணும் அப்படிலாம் நீங்கள் யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சனி பகவான் வழங்க இருக்கிறாரு. அதனால் நீங்கள் கவலைப்படாமல் இருங்க. 12ஆம் இடத்துல கேது பகவான் இந்த வருடம் இருக்கிறதுனால ஆன்மீகம் என்ன பயணங்கள் மேற்கொள்வதற்கு நிறையா வாய்ப்புகள்லாம் அந்த காலகட்டத்தில் இருக்குது. முடிந்தளவு ஆன்மீக சுற்றுலா செல்லுங்கள். உங்களுக்கு ஒரு மன அமைதியும் மன நிம்மதியையும் உங்களுக்கு
கண்டிப்பாக நம்மளுடைய சனி பகவான் வந்து கொடுப்பார். சனியினுடைய பார்வை பார்த்தோம் அப்படின்னா 1ஆம் இடம், 4ஆம் இடம், 9ஆம் இடங்களில் பார்க்குறார். இப்படி இருக்கும் பொழுது அம்மாவினுடைய உடல் ஆரோக்கியத்தை சற்று பார்த்துக்கொள்ளணும். அவங்களுக்கு ஏதேனும் நீண்ட நாட்கள் நோய்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கவனமாக நீங்கள் பார்த்துக்கணும். அதுக்கு அடுத்ததா சகோதர சகோதரிகள் என்ன அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இருந்தாங்க அப்படின்னா அவங்க மூலயமா சின்ன சின்ன மன வருத்தங்கள் மனக்கசப்புகள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஏதேனும் வழக்குகள் உங்களுக்கு வந்து கோர்ட்டில் நிலுவையில் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு சாதகமான ஒரு நிலையானது ஏற்படுத்தும். முடிந்தளவு வீண் ஆடம்பர செலவுகளை நீங்கள் வந்து தவிர்த்தாகணும். என்ன ஃபோன் வாங்குகிறேன், என்ன புதுசாக வந்து நகை வாங்குகிறேன் அப்படிங்கிற மாதிரி, அதே மாதிரி நண்பர்களை கூட்டிகிட்டு நான் வெளியில் போய் சாப்பிட்றேன் அப்படிங்கிற மாதிரி நிறையா விஷயங்களில் பண இழப்புகள் வந்து உங்களுக்கு ஏற்படும். என்ன தங்கம் வாங்குறதும் பார்த்தீங்கன்னா ஆடம்பரத்துக்குன்னு வாங்குவீங்க. என்ன இருக்கிற காசை வச்சு என்ன நம்மளால் முடியுமோ அதைத்தான் நாம் வந்து செய்யணும். அதனால் முடிந்தளவு ஆடம்பர செலவுகளை வீண் செலவுகளை நீங்கள் குறைத்து கண்ட்ரோல்டாக இருக்கணும். இந்த கன்னிராசி என்பர்கள் உடல் ஆரோக்கியமும் பார்த்தோம் அப்படின்னா நிறையா நேரங்களில் பிரச்சனையாகும். என்ன உடல் ஒரு சோர்வு இல்லாமல் இருக்கிறது, என்ன இரத்த சம்மந்தமான நோய்கள், என்ன சர்க்கரை சம்மந்தமான நோய்கள்லாம் கொஞ்சம் அதிகளவு உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இந்த கன்னிராசி அன்பர்கள் வந்து இருக்கணும். சரிங்களா? அதற்கு அடுத்து முடிந்த அளவு கன்னிராசி மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் ஊர் சுற்றாமல் என்ன நல்லா படிப்பில் கவனம் செலுத்தி படிப்பை மட்டுமே நீங்கள் மேற்கொள்ளணும். நண்பர்கள் மூலியமாக சின்ன சின்ன விஷயங்களில் பாதிப்புகள் ஏற்படும். அதனால் முடிந்தளவு நண்பர்களை தவிர்த்துட்டு நல்ல நண்பர்களோட, கெட்ட நண்பர்களை தவிர்த்துட்டு நல்ல நண்பர்களோட சேர்க்கையை வச்சுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கொண்டு, இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த சனி பயிற்சி மூலியமாக நல்லபடியாக நன்மை அடையணும். முடிந்தளவு குலதெய்வ வழிபாடும் மகாலட்சுமி வழிபாடும் நீங்கள் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு ஒரு சாதகமான நிலையை நம்மளுடைய சனீஸ்வர பகவானாகப்பட்டவர் தருவார். துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசிக்கு வரக்கூடிய 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 6ஆம் தேதி மாறக்கூடிய சனி பகவான் 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலிருந்து 6ஆம் இடமான ரோகஸ்தானத்திற்கு செல்கிறார். ரோகஸ்தானத்தில் அமர்ந்த நம்மளுடைய சனீஸ்வர பகவான் 3, 8, 12ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்க்கிறார். எல்லாவற்றிலும் ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய தருணமாக இது இருக்கும். இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனமானதை நீங்கள் மேற்கொள்ளணும். இரவு நேர பயணங்கள், என்ன தனியாக வந்து வாகனங்கள் ஓட்டுறது, இதெல்லாம் முற்றிலுமாக கொஞ்ச நாளைக்கு நீங்கள் தவிர்த்து இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் உணவு விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக உட்கொள்ளணும். தேவையில்லாமல் அலர்ஜி, என்ன தோல் நோய்கள் இதெல்லாம் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும். சனி உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்குள்ளாக சின்ன சின்ன மன வருத்தங்கள் வந்து மறையும். பண விஷயங்களில் சின்ன சின்னதாக வாக்குவாதங்கள், சந்தேகங்கள் இதெல்லாம் வந்து ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள்லாம் இருக்குது. உங்களுடைய குழந்தைங்களுக்கு திருமணம் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா, ஆண் பிள்ளைகளோ பெண் பிள்ளைகளுக்கோ திருமணம் ஆகாமல் இருந்துச்சுன்னா அதெல்லாம் கூடிய விரைவில் கைகூடும் இந்த வருடத்தில் அந்த சனி பயிற்சியின் மூலியமாக. அதனால் நீங்கள் தாராளமாக வரன்கள்லாம் பார்க்க தைரியமாக ஆரம்பிக்கலாம். அதுக்கடுத்து வீடு வாகனங்கள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் வாங்குறதுல ஒரு தாமதங்கள் ஏற்படலாம். நாம் வந்து ஒரு வாகனம் ஒரு வீடை வந்து சூஸ் பண்ணி வச்சுருப்போம். அது நம்மளுக்கு கிடைக்காம வேறு ஒன்று வந்து கிடைக்கிறதுக்கு, இல்லை வேறு கலர் கிடைக்கிறதுக்கு, என்ன வேறு ஒரு வீடு கிடைக்கிறதுக்கு இதெல்லாம் வாய்ப்புகள் இருக்கும். அதனால் நம்ம எதிர்பார்த்தது தட்டி போய் இன்னொன்று கிடைக்கும். அது நல்லதாக உங்களுக்கு வந்து அமையப்பெறும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் கடன் வாங்குறது இந்த காலகட்டத்தில் நல்லதில்லை. பேங்க் சம்மந்தமான விஷயங்களில் இந்த சாட்சி கையெழுத்தோ ஜாமீன் கையெழுத்தோ போடுறத வந்து முற்றிலுமாக நீங்கள் வந்து தவிர்க்கணும். உடல் ஆரோக்கியத்தை நான் சொன்ன மாதிரி நீங்கள் பார்த்துக்கொள்ளணும். உணவு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் கணவன் மனைவிக்குள்ளாகவும் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வந்து மறையும். ஆன்மீக பயணங்கள் செல்வது உங்களுக்கு சாதகமான ஒரு நிலையை தரும். முக்கியமாக நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள் உள்ளவங்க இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுடைய சகோதர சகோதரிகள் மேற்படிப்புகள் படிக்க விரும்புனாங்க அப்படின்னா அவங்கள வந்து உங்களுடைய காசில் நீங்கள் படிக்க வைப்பீங்க. என்ன அண்ணனாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம். என்ன அதே மாதிரி அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகளில் இத்தனை நாள் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள்லாம் அந்த காலகட்டத்தில் நீங்கி நல்லபடியாக வேலைக்கு செல்வாங்க. என்ன நீங்களுமே பார்த்தோம் அப்படின்னா பண வரவானது நீண்ட நாட்களாக சிரமப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். முக்கியமாக இந்த 6ஆம் இடத்துல சனி பகவான் வர்றதுனால
உடல் ஆரோக்கியத்தை தான் நீங்கள் மென்மேலும் பாதுகாத்துக்கணும். உங்களுடைய அம்மாவினுடைய உடல் ஆரோக்கியத்துலேயும் வரைக்கும் இருந்துட்டு வந்த பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கி உடல் ஆரோக்கியமானது பெருகும். பிள்ளைங்க வந்து தன்னால் அவங்கள என்ன ஒரு பொருட்டாக மதிக்காமல் உங்களுடைய பேச்சை வந்து மதிக்காமல் இருந்திருப்பாங்க. அதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் நீங்கி அவங்களுடைய பேச்சை கேட்டு நடக்கிறதுக்கு நிறையா வாய்ப்புகள்லாம் இருக்குது. அவங்களுடைய படிப்பின் மேலேயும் அக்கறையோடு நல்லபடியாக படிப்பாங்க. முக்கியமாக அந்த துலாம் ராசி மாணவர்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா இத்தனை நாள் வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருந்திருப்பாங்க. இனிமேல் வந்து படிப்பையும் தாண்டி ஒரு ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமான விஷயங்களில் நிறையா சாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்குது. முடிந்தளவு வாகனங்களை மட்டும் இந்த சின்ன பிள்ளைங்க நம்மளுடைய மாணவர்கள்லாம் ஓட்டாமல் பெற்றோர்கள் வந்து பார்த்துக்கணும். முருகன் வழிபாடு நீங்கள் செவ்வாய்க்கிழமைகளில் செய்கிறது மூலியமாகவும் சனீஸ்வரர் வழிபாடு செய்கிறதன் மூலியமாகவும் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு ஒரு சாதகமான நிலையானது ஏற்படும். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 6ஆம் தேதி மாறக்கூடிய சனி பகவான் அர்த்தாஷ்டம சனி ஆக 4ஆம் இடத்திலிருந்து இது நாள் வரைக்கும் உங்களுக்கெல்லாம் கொடுக்காத தொல்லைகள் இல்லை. எந்த ஒரு இடத்துலையுமே ஒரு நிம்மதியற்ற நிலை, பண விஷயங்கள்லையுமே அடுத்தவங்களை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு நிலை அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி சனி பகவான் 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு வரார். நீண்ட நாட்களாக சொத்து பிரச்சனைகள் ஏதேனும் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா, பூர்வீக சொத்து பிரச்சனைகள் கோர்ட்டில் நிலுவையில் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு சாதகமான நிலையானது ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் பண வரவு கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கும். நீங்கள் இருக்க வேண்டியது எல்லாரையும் அனுசரித்து போகணும். ஏற்கனவே அப்படி தான் இருந்திருப்பீங்க. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் எல்லாரையும் அனுசரித்து போங்க. கோபத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்குங்க. விருச்சிக ராசி அன்பர்கள் உணவு விஷயத்துலையும் கொஞ்சம் கட்டுப்பாடோடு இருக்கிறது நன்மையாக அமையப்பெறும். பொருளாதாரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்தவங்கள நம்பி ரொம்ப காசை வந்து நாம் இழக்கக்கூடாது, அதே மாதிரி கொடுக்கவும் கூடாது. அதனால் கொஞ்சம் கவனமாக இந்த பொருளாதார விஷயங்களில் கவனமாக இருங்க. பண வரவும் கொஞ்சம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி வருவதற்கெல்லாம் வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஆடம்பர செலவுகளை குறைத்திங்கன்னா நீங்கள் வந்து பணங்களை வந்து சேமிக்கலாம். சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா 2ஆம் இடம், 7ஆம் இடம், 11ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்படி இருக்கும் பொழுது எந்த ஒரு விஷயத்துலையும் சீக்கிரமாக நான் இதை செஞ்சு தரேன் அப்படின்னு வாக்கு கொடுத்துடாதீங்க. அதை நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலை கூட ஏற்படலாம். அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சோம்பேறித்தனமாக தான் இருக்கும். அதனால தான் வந்து நம்ம அந்த விஷயத்தை நிறைவேற்றிருக்க முடியாது. நான் ஒருத்தவங்களுக்கு இதை செஞ்சு தரேன், அதை செஞ்சு தரேன், நான் உனக்கு இவ்வளோ பணம் தரேன் அப்படிங்கிற மாதிரிலாம் யார்கிட்டையும் வந்து வாக்கு கொடுக்க வேணாம். முடிந்தளவு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தாலும் அதை எப்படி கடந்து போகிறது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் யோசித்து ஒரு விஷயத்தையும் முடிவெடுங்க. கடன் வாங்குறது கடன் கொடுக்கறது இதெல்லாம் வந்து முற்றிலுமாக தவிர்க்கணும். அதே மாதிரி மாணவர்கள் படிப்புலையும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் வந்து கணவன் மனைவிக்குள்ளாக இந்த சண்டை சச்சரவு இதெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகரிக்கும். முடிந்தளவு ஒருத்தர் விட்டு கொடுத்து போங்க. ஈகோ சம்மந்தமான பிரச்சனைகளில் நீங்கள் அதிகமாக விருச்சிகராசி என்பர்கள் ஈடுபடுவீங்க. அதனால் அது கணவன் மனைவியாக இருக்கலாம், அண்ணன் தம்பியாக இருக்கலாம், வீட்டிலையாக இருக்கலாம், வெளியில் ஆஃபீஸில் கூட வேலை பார்க்குற இடங்களில் நிறைய ஈகோ பிரச்சனைகள் உங்கள் மூலியமாக இந்த விருச்சிகராசி என்பர்கள் மூலியமாக ஏற்படும். அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்து நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சாதகமான நிலையானது ஏற்படும். இந்த ராசியில் இருக்கக்கூடிய இந்த விருச்சிக ராசி பெண்களுக்கு இந்த பயிற்சி வந்து ஒரு சாதகமான நிலை ஏற்படும். நீண்ட நாட்களாக வாங்க விரும்பின நகைகள் மேக்கப் செட்டு இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து வாங்குவீங்க இந்த விருச்சிக ராசி பெண்கள். சரிங்களா? ஆண்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா வாகனங்கள், வீடு வாங்கக்கூடிய அமைப்பு இதெல்லாம் வந்து விருச்சிக ராசி ஆண்களுக்கு இருக்குது. நல்லபடியாக நீங்கள் வந்து ஆஞ்சநேயர் வழிபாடும் நம்மளுடைய முருகப்பெருமான் வழிபாடும் சனீஸ்வரர் வழிபாடும் சனிக்கிழமையில் செஞ்சுட்டு வர உங்களுக்கு ஒரு சாதகமான நிலையானது நம்மளுடைய சனீஸ்வர பகவான் அருளுவார். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 6ஆம் தேதி மாறக்கூடிய சனி பெயர்ச்சியிலே சனி பகவான் பார்த்தோம் அப்படின்னா 3ஆம் இடமான தைரிய வீரிய ஸ்தானத்திலிருந்து
சுகஸ்தானமான 4ஆம் வீட்டிற்கு அர்த்தாஷ்டம சனியாக சனி பகவான் வராரு. முக்கியமா பார்த்தோம் அப்படின்னா அம்மாவினுடைய உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏற்கனவே நீண்ட நாள் ஏதேனும் ஆரோக்கிய பிரச்சனையெல்லாம் இருந்துச்சுன்னா அம்மாவுக்கு அதை கொஞ்சம் கவனமாகவும், அதற்கு கொஞ்சம் ஆரோக்கிய செலவு அதிகரிக்கக்கூடிய நிலைமையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். தவிர்க்க முடியாத செலவுகள் பார்த்தோம் அப்படின்னா நிறையா வரும். வீடு சம்மந்தமாக இருக்கலாம், வாகனம் சம்மந்தமாக இருக்கலாம். இது மாதிரி அதற்குண்டான பராமரிப்பு செலவுகள் அப்படிங்கிறது நிறையா வரும் இந்த அர்த்தாஷ்டம சனி இருக்கும் பொழுது. முடிந்தளவு நீங்கள் உள்ளூரில் இருந்தீங்கன்னா உள்ளூரில் இருக்கிறதன் மூலியமாக கொஞ்சம் செலவுகள் அதிகரிக்கும். என்ன, வெளியூர் போகிறது கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். இல்லை வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் வரும். அதை பயன்படுத்தி நல்லபடியாக ஒரு 2 வருஷத்துக்கு என்ன உள்ளூர்லேயே இருக்காமல் வெளியூர் போய் சம்பாதிச்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஒரு சாதகமான நிலையானது ஏற்படும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா 1, 6, 10ஆம் இடங்களை சனீஸ்வர பகவான் பார்க்கிறாரு. முதல்ல உங்களுடைய உடல் ஆரோக்கியம் என்ன, ஏற்கனவே எதெல்லாம் உடம்புக்கு ஆகாதோ அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே ஏதேனும் நோய்கள்லாம் இருந்துச்சுன்னா அதில் கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருக்கணும். பேச்சிலையும் செயல்லையும் எப்பொழுதுமே ஒரு நிதானமானது தேவை. வீண் வாக்குவாதங்களை எல்லாரிடத்துலையும் நீங்கள் தவிர்த்திடணும். பண வரவு பார்த்தோம் அப்படின்னா உள்ளூரில் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி என்ன, வீண் ஆடம்பர செலவுகள் நாம் உள்ளூரில் இருக்கும் பொழுது செய்ய தோணும். ஏன்னா அதுவே வெளிநாடு போய் சம்பாதிக்கும் பொழுது என்னடா இவனா இப்படி மாறிட்டான் அப்படின்னு ஒரு மாதிரி பொறுப்பாயிருவீங்க நீங்கள் அதனால் முடிந்தளவு பண விஷயத்தில் வீண் ஆடம்பர செலவுகளை நீங்கள் குறைத்து என்ன நல்லபடியாக இருக்கணும். தனுசு ராசிக்காரங்க கணவன் மேலே மனைவிக்கும், மனைவி மேலே கணவனுக்கும் ஒரு சந்தேக புத்தி என்ன அது இருக்கும். என்ன அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் தவிர்த்துறது நல்லதாக இருக்கும். அவங்க உங்களுக்கு நேர்மையாக தான் இருப்பாங்க. நம்மளுடைய தேவையில்லாத அந்த சந்தேகத்தினால ஒரு பாதிப்பானது ஏற்படும். ஆரோக்கிய பிரச்சனைகள் என்ன கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். தொழில் வியாபாரங்களில் வீண் அலைச்சலானது ஏற்படும். என்ன அதே மாதிரி பண வரவுகள்லையும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிக்கல்கள் ஏற்படும். முடிந்தளவு அதுக்கெல்லாம் நாம் தயாராக இருக்கணும். ஏன்னா அந்த எக்கனாமி விஷயத்தில் கொஞ்சம் பொருளாதார விஷயத்தில் கொஞ்சம் தயாராக இருக்கணும். நல்லபடியாக நீங்கள் எந்த ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி 1க்கு 100 வாட்டி யோசித்து செயல்பட வேணும். புதிய தொழில் வியாபாரங்கள்லாம் தொடங்குறதுக்கு தனுசு ராசிக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. என்ன ஒன்றுனா எல்லாத்தையுமே நாம் நல்லபடியாக ஆராய்ந்து நம்மளால் முடியுமா அப்படின்னு பார்த்துட்டு ஒரு எக்கனாமிக் பேக்ரவுண்ட்லாம் வச்சுக்கிட்டு நாம் இறங்கணும் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சாதகமான நிலையானது ஏற்படும். திருமணம் ஆகாத நண்பர்களுக்கு திருமண யோகம் பாக்கியம்லாம் இந்த அர்த்தாஷ்டம சனியின் மூலியமாக நடைபெறும். கோபத்தை கொஞ்சம் குறைக்கிறது நல்லதாகவே இருக்கும். பண விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். யாருக்கும் சாட்சி கையெழுத்தோ இல்லை ஜாமீன் கையெழுத்தோ போடக்கூடாது. கேஸ் எதுவும் கோர்ட்டில் நிலுவையில் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு சாதகமான நிலை கொஞ்சம் ஏற்படுறதுக்கு தாமதமாக இருக்கும். அதனால் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் இருக்கிறது நல்லதாகவே இருக்கும். முடிந்தளவு வியாழக்கிழமையில் மகாகணபதி வழிபாடும், சனிக்கிழமையில் சனீஸ்வரர் ஆஞ்சநேயர் வழிபாடும் செய்கிறதன் மூலயமா இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு சாதகமான நிலையை தரும். மகர ராசி அன்பர்களே, மகர ராசிக்கு இந்த 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 6ஆம் தேதி மாறக்கூடிய சனி பகவான் 2ஆம் இடமான வாக்குஸ்தானத்திலிருந்து 3ஆம் இடமான தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு வருகிறார். 7.5 சனியானது நல்லபடியாக முடிவுற்று என்ன உங்களுக்கு சனி பகவான் 3ஆம் இடம் போகிறாரு. இதனால் வரைக்கும் நீங்கள் என்னென்னவெல்லாம் இழந்தீங்களோ, பொருளாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், என்ன ஒரு மகிழ்ச்சியாக இருக்கலாம், எல்லாத்தையுமே நீங்கள் திரும்ப அடைய போகிறீங்க, பெற போகிறீங்க. என்ன எத்தனையோ பேர்கிட்ட திட்டு வாங்கியிருப்பீங்க. அவங்கெல்லாம் உங்களை மரியாதையாக இனிமேல் நடத்துவாங்க. அதனால் இந்த மகர ராசிக்கு சனி பெயர்ச்சி ஒரு நன்மையை தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு அமைப்பாக இருக்க போகுது. ஆரோக்கிய பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் நல்லபடியாக நீங்கி அந்த ஆரோக்கிய செலவுகள்லாம் உங்களுக்கு குறையும். உங்களுக்காக இருக்கட்டும், உங்கள் வீட்லையா இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு நீங்கி பணம் கையில் சேரப்போகுது. அதனால் கவலைப்படாமல் இருங்க. இந்த 3ஆம் இடத்தில் அமர்ந்த சனி பகவான் 5, 9, 12ஆம் இடங்களை உங்களுடைய ராசிக்கு பார்க்கிறார். மகிழ்ச்சியானது பெருகும். திருமண அமைப்பெல்லாம் வரும். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லை அப்படிங்கிற அன்பர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சியின் மூலயமா குழந்தை பாக்கியமானது கிடைக்கப்பெறும்.
சொந்த வீடு, வாகனம் இதெல்லாம் நீங்கள் நீண்ட நாட்களாக வாங்கணும்னு விருப்பப்பட்டிருப்பீங்க. அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வாங்குவீங்க. ஏற்கனவே பேங்க்கில் அப்ளை செய்திருந்த லோன்லாம் தள்ளி 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 போய் கொண்டிருக்கும். ஏதோ ஒரு காரணத்துக்காண்டி அதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமான ஒரு நிலையை தரும். கூடிய விரைவில் அந்த பேங்க் லோன்லாம் அப்ரூவல் ஆகி நீங்கள் நினைத்த காரியம்லாம் நடைபெறும். வெளியில் போய் கடன் கந்து வட்டி கடன் வாங்குகிறேன், கைமாத்தா வாங்குகிறேன் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்குங்க. நண்பர்களிடத்தில் கைமாத்தா வாங்குறது, கடன் வாங்குறது கூட கொஞ்சம் பாதிப்புகள் இருக்கும். அது மாதிரி நண்பர்களிடத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 2ஆம் இடத்துல ராகு இருக்கும் பொழுது கொஞ்சம் அவர்களிடத்துல அடிக்கடி சண்டை சச்சரவு வருவதற்கு வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதனால் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நீங்கள் கவனமாக இருக்கணும். அரசாங்க விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏதேனும் ரினிவல் பண்ணணும், லைசன்ஸாக இருக்கட்டும், மற்ற எம்ப்ளாய்மெண்ட் சம்மந்தமாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ஏதேனும் ரினிவல் பண்ணணும் அப்படின்னா அதெல்லாம் முறைப்படி செஞ்சு வச்சுக்கோங்க. வீடு, கடை இது மாதிரி இடங்களுக்கு கூட அந்த பர்மிஷன் இதெல்லாம் வந்து நாம் நல்லபடியாக வச்சுருக்கணும். கடைகளுக்கு கூட நிறையா நேரங்களில் அந்த தொழில் லைசன்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் முறைப்படி அதற்கு உண்டான ரினிவல்லாம் செய்து வைத்து ஜிஎஸ்டி சம்மந்தமான விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப நீங்கள் கவனமாக இருக்கணும் இந்த மகர ராசிக்காரவங்க. அதற்கடுத்து அரசாங்க வேலை நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அதெல்லாம் கூட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு விஷயத்தை வந்து தரும். எல்லா விஷயங்கள்லுமே நீங்களே உங்களை அப்சர்வ் பண்ணுவீங்க. நானாக இப்படி நிதானமாக யோசித்து ஒரு முடிவெடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே நிதானமாக இருங்க. அதே மாதிரி நீங்கள் நிதானமாகவே ஆயிருவீங்க. இந்த கடந்த 7.5 ஆண்டுகளில் நீங்கள் படாத துன்பம் இல்லை அதனால் நீங்கள் இனிமேல் கொஞ்சம் நிதானமாக இருப்பீங்க, நிதானமாகவும் இருக்கணும். சரிங்களா? அம்மாயினுடைய உடல் ஆரோக்கியங்களில் சற்று பாதிப்பு ஏற்படும், அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துருக்கணும். பண வரவு வந்து நல்லபடியாக அதிகரிக்கும், கவலைப்படாமல் இருங்க. தொழில் வியாபாரத்துலேயும் உங்களுக்கு வந்து தனலாபம் பணலாபம்லாம் நல்லபடியாக வரும். நிறையா மக்கள் உங்களுடைய தொழில் ஸ்தாபனத்தை தேடி வருவாங்க. இன்னும் நிறையா விஷயங்களில் புது புது மாற்றங்களை செய்து நீங்களே வந்து ஒரு மாறுதலை உண்டாக்கி உங்களுடைய லாபத்தை வந்து பெருக்கி கொள்ளுவீங்க. முடிந்தளவு மகாவிஷ்ணு வழிபாடு செய்துட்டு வாங்க மகர ராசிக்காரவங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் ராகு கேது வழிபாடு செய்துட்டு வர வர உங்களுக்கு இந்த சனி பயிற்சியானது ஒரு சிறப்பான மாற்றத்தை தரக்கூடிய ஒரு பயிற்சியாக அமையப்பெறும். கும்பராசி அன்பர்களே, கும்பராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 6ஆம் தேதி மாறக்கூடிய சனி பயிற்சியானது சனி பகவான் ஜென்மச்சனியிலிருந்து 2ஆம் இடமான வாக்குஸ்தானத்திற்கும் தனஸ்தானத்திற்கும் செல்கிறார். 7.5 சனியில் பாதச்சனிக்கு நீங்கள் வரீங்க. முக்கியமாக கால் சம்பந்தமான பிரச்சனைகள், எங்கேயாவது ஸ்லிப் ஆகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடைபெறும். அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஜென்மத்திலேருந்து போகிறாரில் அதுவே ஒரு நிம்மதி அப்படிங்கிறீங்க ரொம்ப பேர். அதனால் மனதில் வந்து எப்பொழுதும் ஒரு உற்சாகமானது வந்து பிறக்கும். இந்த ஜென்மத்தில் சனி இருக்கும் பொழுது ஒரு மந்த நிலையெல்லாம் இருந்திருக்கும், அதெல்லாம் நீங்கி நல்லபடியாக ஒரு உற்சாக நிலையை வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கப்பெறும். எப்பொழுதுமே ஒரு சந்தோஷமான நிலையானது இனி பெருக போகுது, மகிழ்ச்சி அதிகரிக்கும், மதிப்பும் அந்தஸ்தும் சமூகத்தில் உங்களுக்கு உயரும். வேலை பார்க்குற இடமா இருக்கட்டும், உங்களுடைய வீடாக இருக்கட்டும், ஒரு மரியாதையானது உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. பண வரவு தன்னால் ஒரு முடங்கி போயிருந்த நிறையா விஷயங்கள், நிறைய பேர் உங்களுக்கு பணம் தர வேண்டியது அதெல்லாம் நீங்கி அவங்களே வந்து உங்களுக்கு வந்து பணமெல்லாம் கொடுக்குற நிலையானது ஏற்படும். பண வரவு அதிகரிக்க போகுது. சனி பகவான் ராசிக்கு 4, 8, 11ஆம் இடங்களை பார்க்கிறாரு. அப்படி பார்க்கும் பொழுது பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய ஆரோக்கிய பிரச்சனைகள்லாம் தீர்ந்து அந்த ஆரோக்கிய செலவெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். உடம்பை வந்து இருந்தாலும் நீங்கள் நல்லபடியாக பார்த்துக்கணும். நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள் வருவதற்கும் வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதில் கொஞ்சம் உடம்பை வந்து நீங்கள் பார்த்து கொள்ளணும். உறவினர்கள் மனைவியாக இருக்கட்டும், கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன மன வருத்தங்கள் சண்டைகள் வந்து மறையும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் ரொம்ப கஞ்சனாக இருந்திருப்பீங்க. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி நீங்கள் வந்து தேவையான பொருட்கள் வாங்குறதுக்கு கூட நிறையா யோசித்து செயல்பட்டுருப்பீங்க. அதெல்லாம் மாறி பணவரவு வந்து உங்களுக்கு அதிகமாக வரப்போகும். சேமிப்பை வந்து நீங்கள் அதிகப்படுத்தி வீடு வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது. ஏற்கனவே ரெனோவேஷன் சம்மந்தமாக வீட்டில் அதை மாற்றணும் இதை மாற்றணும் அதை புதுப்பிக்கணும் அப்படிலாம் நீங்கள் பிளான் பண்ணியிருப்பீங்க. அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நல்லபடியாக உங்களுடைய ராசிக்கு நடைபெறும். மாணவர்கள் படிப்பில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த பாதச்சனி இருந்தாலே கால் சும்மா இருக்காது அப்படிம்பாங்க. அதனால்
படிப்பை விட்டுட்டு விளையாட அதிகமாக போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஊர் சுற்ற அதிகமாக போகிறதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதனால் அந்த மாணவர்கள்லாம் கொஞ்சம் கவனமாக படிப்பில் கவனம் செலுத்தணும். அதே மாதிரி தனியாக லைசன்ஸ் இல்லாமல் வாகனங்கள் ஓட்டுறது இதெல்லாம் வந்து தவிர்க்கிறது உங்களுக்கு நன்மையாக இருக்கும். மாணவர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அம்மாவினுடைய உடல் ஆரோக்கியத்தை மட்டும் சற்று பார்த்து கொள்ளணும். 4ஆம் பார்வையாக பார்க்குறதுனால அம்மாவினுடைய உடல் ஆரோக்கியத்தை பார்க்கணும். நீங்கள் ஏதேனும் மேற்படிப்பு படிக்க முயற்சி பண்ணீங்க அப்படின்னா அதெல்லாம் அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமான நிலையானது ஏற்படும். நீண்ட நாட்களுக்கு பிறகு நீங்கள் எதிர்பார்த்த இடத்துல அந்த கோர்சஸ்லாம் உங்களுக்கு கிடைத்து மேற்படிப்பு போகக்கூடிய வாய்ப்புகள்லாம் நிறையாவே இருக்குது. தொழில் வியாபாரம் செய்கிறவங்க லாபத்தில் ஒரு சுணக்கம் ஏற்படும். லாபம் வந்து கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதனால் அது எந்த இடத்துல பிரச்சனை அப்படிங்கிறத பார்த்து கவனமாக நாம் அதற்கு ஏற்ற மாதிரி செயல்பட்டு லாபத்தை வந்து அதிகரிக்கணும். முடிந்தளவு இந்த சனி பெயர்ச்சியில் நீங்கள் குலதெய்வ வழிபாடு அதிகரிச்சிங்க அப்படின்னாலும் சனீஸ்வர வழிபாடு பண்ணிட்டு வர சனி பெயர்ச்சி இந்த கும்பராசி என்பவர்களுக்கு ஒரு சாதகமான நிலையை வந்து ஏற்படுத்தி தரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மீனராசி என்பர்களே, இந்த மீனராசி என்பர்களுக்கு 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 6ஆம் தேதி சனி பெயர்ச்சியின் போது சனி பகவானாகப்பட்டவர் 12ஆம் இடமான விரயஸ்தானத்திலிருந்து 1ஆம் இடமான ஜென்மஸ்தானத்திற்கு வருகிறார். ஜென்ம சனியாக உங்களுக்கு வருகிறார். என்னதான் சனி பகவான் மூலியமா சங்கடங்கள் வந்தாலும் தெய்வத்துணையோடு நீங்கள் பல காரியங்களில் ஈடுபட்டீங்க அப்படின்னா சனியினுடைய தாக்கமானது குறையும். முடிந்த அளவு அந்த மீனராசிக்காரங்கள்லாம் சனிக்கிழமை அன்னைக்கு என்ன வேலை இருந்தாலும் ஒரு 10 பேருக்கு இல்லைன்னா ஒரு 2 பேருக்காச்சும் உங்களால் முடிந்த அளவு தான தர்மங்கள் பண்ணுங்க, அன்னதானம் செய்யுங்க. நல்லபடியாக அந்த சனியினுடைய தாக்கமெல்லாம் உங்களுக்கு வந்து குறைந்து ஒரு நல்ல நிலையானது ஏற்படும். சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 3, 7, 10ஆம் இடங்களை பார்க்கிறார். சகோதர சகோதரிகளுக்குள்ளாக ஒரு சின்ன சின்ன மன வருத்தங்கள் வந்து மறையும். இருந்தாலும் அவங்க மூலியமாக உங்களுக்கு திடீர் பண வரவு, நீண்ட நாட்களாக அவங்க கொடுக்க வேண்டிய பணமெல்லாம் உங்களை வந்து சேரும். கணவன் மனைவிக்குள்ளாகவும் சின்ன சின்னதாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பிரச்சனைகள், ஈகோ பிரச்சனைகள் இதெல்லாம் வந்துட்டு மறையும். முடிந்தளவு அனுசரித்து அமைதியாக போக பாருங்கள். உங்களுடைய ராசிக்கு நீங்கள் பேசாமல் இருக்கணும். சரிங்களா? அது மட்டும்தான் அந்த மீனராசிக்காரவங்க பண்ணணும். புதிய தொழில் வியாபாரங்கள்லாம் நல்லபடியாக தொடங்குங்க. உங்களுக்கு தெரிந்த தொழிலாக இருக்கணும். அடுத்தவங்களை நம்பி காசு போடுறேன், நான் ஷேர் பார்ட்னர் ஆகிறேன் அப்படின்லாம் போய் சேராதீங்க. முடிந்தளவு சுயமாக எந்த ஒரு விஷயத்துலையும் முடிவெடுத்து நீங்கள் செயல்படுங்க. அந்த சுயமாக முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடியும் நிறையா அன்பர்கள்ட்ட ஆலோசனைகள் செய்யுங்க. இதில் காசு போட்டால் பணம் வருமா, இந்த தொழில் நாம் செய்யலாமா அப்படிங்கிற மாதிரி நாம் தெரிந்த தொழிலாகவே இருந்தாலும் ஆலோசனை செஞ்சுட்டு ஆரம்பிக்கும் பொழுது அது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையறதுக்கு நிறையா வாய்ப்புகள்லாம் இருக்குது. வீடு வாகனங்கள் இதெல்லாம் வந்து நீங்கள் சேமித்து வாங்குறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறவங்க முடிந்தளவு நேர்மையாக இருக்கிறது நன்மையை தரும். அது மட்டும் இல்லாமல் நிறையா நேரங்களில் இந்த சனி ஜென்மத்துக்கு வந்தாலே ஒரு குழப்பமான ஒரு நிலை எப்பொழுதுமே இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் அப்படி ஹேண்டில் பண்ணிட்டு போகிற நீங்கள், லெஃப்ட் ஹேண்டில் ஹேண்டில் பண்ணிட்டு போகிற நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்குமே இப்போ வந்து ஒரு குழம்பி நிற்பீங்க. அந்த மீனராசிக்காரவங்க. அதனால் அடுத்தவங்களுக்கே நம்ம ஆலோசனை சொல்லுவோம், ஆனால் நம்மளுக்குங்கிறப்ப அது ஒரு பிரச்சனையாக வரும் இந்த சனி வந்து ஜென்மத்தில் இருக்கும் பொழுது. அதனால் நிறையா நேரங்களில் கொஞ்சம் அமைதியாக யோசித்து செயல்படுறது உங்களுக்கு ஒரு சாதகமான நிலையை வந்து தரும். வீடு வாகனங்கள் நகைகள் வாங்கக்கூடிய அமைப்பு கூட உங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் இருக்குது. மனக்குழப்பமும் உடல் சோர்வும் வந்து அது ஒரு நோய் மாதிரி உங்களுக்கு இந்த 2.5 ஆண்டுகளுக்கு தொடர்ந்து கொண்டே இருக்கும். வாகனம் இரவு நேரங்கள் வாகனம் ஓட்டும் பொழுதும் மற்ற நேரங்களில் வாகனம் ஓட்டும் பொழுதும் எப்பொழுதுமே ஒரு விழிப்போட இருங்க. அதே மாதிரி உங்களுடைய வாகனத்துக்கு பராமரிப்பு செலவுகள்லாம் வரும். வீட்லேயும் சரி நிறையா செலவுகள். திடீர்னு ஒரு விஷயம் உடஞ்சி போயிடும், கை தவறி கீழே விழுந்து ஃபோனாக இருக்கட்டும், மற்ற எல்லா விஷயங்களுமே ஒரு திடீர் செலவு, அதை மாற்றக்கூடிய நிலைகள்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இல்லைனா அதை ரிப்பேர் செய்யக்கூடிய நிலைமைகள் இதெல்லாம் கூட உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். யாரையும் நம்பி ஜாமீன் கையெழுத்தோ சாட்சி கையெழுத்தோ இதெல்லாம் போடாதீங்க. குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு வாங்க. முடிந்த அளவு அந்த மீனராசிக்காரங்க இந்த ஜென்மத்தில் சனி இருக்கும் பொழுது கோபத்தை குறைங்க. அதிகமாக கோபப்படுவீங்க. அந்த கோபத்தெல்லாம் கொஞ்சம் குறைச்சிடணும். யோகா, தியானம், மெடிடேஷன் இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் அமைதியாக கொஞ்சம் போயிருங்க. அதுதான் வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கும்.
இந்தளவு ஆன்மீக பயணங்கள் போங்க, அதுவும் கொஞ்சம் உங்களுக்கு அமைதியை தரும். தான தர்மங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சனிக்கிழமைகளில் தான தர்மங்கள் பண்ணுங்கள். சனீஸ்வரர் வழிபாடும் ஆஞ்சநேயர் வழிபாடும் இந்த சனி பயிற்சியை உங்களுக்கு ஒரு சாதகமான நிலையாக வந்து தரும். நன்றி, வணக்கம்.